இந்த பாலத்துக்கு கீழே இந்த லோடுமேன் கூட ஊமையான ஒருத்தன் வேலை பார்க்காம பார்த்தியா? அவனை கண்டித்து அடித்து வை கிட்டே. என் சைடே மேன் இருக்கக்கூடாது, இந்த ஏரியாக்குள்ளேயும் வரக்கூடாது, வெளியே பற்றி விடு. வேறு ஒரு லோடுமேனுக்கு வேலை இல்லாமல் ஆயிரும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டாவது இன்னொரு விஷயம், இது எந்த கட்சிக்காரன் எந்த அரசியல்வாதி செஞ்சானோ அந்த கட்சிக்காரன் குடும்பத்தில் மட்டும் 2 பேரை போட்டு தள்ளிடு கட்டியா. அது போக மற்ற கட்சியிலையும் ஒவ்வொருத்தனை போட்டு தள்ளிடு, எல்லா கட்சியிலையும். விஜய் கட்சியை மட்டும் விட்டுட்டு, ஏன்னா அவனுக்கு நான் யாருங்கிறது தெரியாது, இனிமேல் தான் தெரிய வரும். இன்டர்நேஷ்னல் கவர்மெண்ட் ஓனர்கிட்ட மோதனா என்ன நிலமைங்கிறது உங்கள் கட்சியில் இருக்க மெம்பர்ஸுக்கு தெரியணும். அதுக்காக தாங்க அந்த சம்பவம். உன் குடும்பத்தில் செத்ததுக்கு காரணம் நான் கிடையாது, அவனுவோ என்கிட்ட தேவையில்லாமல் வம்பிழுத்ததுனால இந்த நிலமை அவங்களுக்கு நடக்குது. ஓகேவா? அதே மாதிரி சம்பவம் பண்ணும்போது எப்படி செத்தான், எந்த மாதிரி செத்தாங்கிறது எந்த எவிடன்ஸும் இருக்கக்கூடாது. புரியுதா? தானாக ஆட்டோமேட்டிக்காக செத்தது எவிடன்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இன்றைக்கி ஈவினிங்கே ஒருத்தனை போட்டு தள்ளு, நியூஸ் பப்ளிசிட்டியில் வெளியே விடு கேட்டியா. அதே மாதிரி 10 நாளுக்குள்ளே வேலையை முடிச்சிரு, ரொம்ப நாள் இழுத்தடிக்காத. இவனை வாங்கின லஞ்சத்துக்கு தகுந்த மாதிரி, இவனை பண்ண இயக்கத்தனத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள் எவனோ அவனை பார்த்து முடிச்சு. தீவிரவாதிகள் வெளியே மட்டும் இல்லை, கட்சிக்குள்ளேயும் இருப்பானுங்க. உங்களை மாதிரி கட்சி தலைவர்களாகவும் இருப்பானுங்க சில பேர். அவனுக்கு நான் யாருன்னு தெரியும்னா, கவர்மெண்ட்டை வச்சு நடத்தும் ஓனர்டானா, இந்தியன் கவர்மெண்ட்டையும் சேர்த்து தான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். உங்களை பதவிக்கு கொண்டு வரதுக்கு முன்னக்கூட்டியே எல்லா விஷயத்தையும் செட் பண்ணி வச்சு தான் உங்களை பதவிக்கே கொண்டு வந்துருக்கேன். தெரியாமல் ஏதாவது விஷயத்தில் என்கிட்ட நொறநாட்டிங்களுக்குன்னு நினச்சின்னு வச்சுக்கோ, உயிர் போய்கிட்டே இருக்கும், டப்புன்னு குடும்பத்தோடு அழிச்சு விட்ருவேன். அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கேற்ற ஆட்கள் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்கேன், இன்க்ளூடிங் கவர்மெண்ட்டுக்குள்ளேயும் வச்சுருக்கேன், கவர்மெண்ட்டுக்கு வெளியும் இருக்காங்க, ஆஃபீஸராகவும் உட்கார வச்சுருக்கேன். புரியுதா? அப்படி தவிர அந்த விளையாட்டு இருக்காத. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங். இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்க அத்தனை அரசியல்வாதிகளுக்கும். புரியுதா? என்கிட்ட வேலை பார்க்க இருந்தால் ஒழுங்காக இருந்துக்கணும், இல்லை உயிர் போயிருங்கிற பயம் எப்போவுமே உங்கள் மனசில் இருக்கணும். இல்லை நானே உயிர் எடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்க செஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. கடவுளாகவும் இருந்து செய்வேன், மனுஷங்களை விட்டும் செய்வேன். சம்பவம் என்கிட்ட துளி அளவாது ஏதாவது வம்புழுக்குன்னு நினச்ச அவனை எவனாக இருந்தாலும் சங்கு தான் ஊதிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. என் ஃபேமிலி சைடு எந்த சைடாவது இங்கே நெருங்கினேன்னு வச்சுக்கோ, அங்கே உங்கள் தலை விட்றோம். அது எத்தனை பேருங்க கணக்கு கிடையாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஒரு ஆட்டி உங்களுக்கு வார்னிங் பண்ணி விடுதேன் கேட்டியா. பட் கண்டிப்பாக அந்த தலை விழும், இந்த சாவு நடக்கும் ஒவ்வொரு கட்சியிலையும். நீ என்கிட்ட வம்பளுக்குன்னு நினச்சிட்டாலே உனக்கு எமலோகம் அங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. உனக்கு சொர்க்கலோகம் கிடையாது, நரகலோகத்துலாம் ஃபிக்ஸ் பண்ணி வைப்பேன். நீ செத்தாலும் என்கிட்ட தான் வருது கேட்டியா. உன் ஆத்மா என்கிட்ட தான் வந்து நிற்கும். அப்போ ஏமா அவன் கழுத்தை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போவான், நான் ஒன்றுமே பண்ண முடியாது. வாய் பேசாமல் அப்படியே நிற்க வேண்டியதான். ஏன்னா அவன் தீர்ப்பு, அவன் சட்டம், அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்குன்னு நான் கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி. நான் அதில் தலையிடவே முடியாது, துளியோட கூட. ஸோ சாரி. புரியுதா? என்னை பொறுத்தவரை ஒருத்தன் 2 பேர்லாம் நான் கொள்ள மாட்டேன். கும்பலாக கொரோனா மழை பழம் அந்த மாதிரி அழிச்சு விட்டு தான் எனக்கு பழக்கம். புரியுதா? உன் கர்மம் உனக்கு தகுந்த மாதிரி ஒழுங்காக இருந்துக்கோ. எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்லுதேன், மக்களுக்கும். என்கிட்ட கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கோ, பிறகு வாசாவை நீயே தீர்மானம் பண்ணிக்கிட்டதுக்கு சமம்னு நினச்சிக்கோ. பிற எவன் தடுத்தாலும் தப்பிக்கவே முடியாது, சங்கு தான்.